நிகழ்ச்சியை பாருங்க டாக்டர். நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்க டாபிக் பத்தி நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்குள்ள நேர் வந்துட்டாங்க. ஹலோ வணக்கம். ஆஹா, டிவி வால்யூம் தயவு செஞ்சு மியூட்ல வச்சுட்டு பேசுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு டவுட். சரிங்க, அது என்ன புயல் அடிக்குதா? இல்ல ஒண்ணும் இல்ல, சும்மா இது மூச்சு வாங்குது நல்லா. ஐயோடப்பா. சொல்லுங்க. ஒரு சின்ன ஒரு டவுட். தாராளமா கேட்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து மூச்சு வாங்குறத நிறுத்திக்கோங்க. இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உறுப்பு இப்ப வந்து கைப்பழக்கம் அதிகம் இருக்கிறதுனால உறுப்பு சின்னதா இருக்குது மேடம், அதுக்கு என்ன காரணம்? ஓகே, கைப்பழக்கம் அதிகமா இருக்கிறதுனால உறுப்பு சின்னதா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமாங்க மேடம். சரிங்க. உங்களுக்கு வயசு என்ன ஆகுது? 30 மேடம். 30 ஆகுது. திருமணம் ஆகியாச்சா? இன்னும் ஆகலைங்க மேடம். இன்னும் ஆகல. எத்தனை வாரத்துக்கு, ஐ மீன் வாரத்துல எத்தனை நாளைக்கு, இல்ல ஒரு நாளைக்கு எத்தனை உரன் பண்றீங்க? ஒரு 3 நாளைக்கு பண்ணுவோம் மேடம். 3 நாளைக்கு. அப்படின்னா ஒரு நாளைக்கு எத்தனை முறை பண்ணுவீங்க? இல்ல, வாரத்துல 3 நாளைக்கு ஒரு வாட்டி தான். அந்த 3 நாள்லயும் ஒரு நாள் ஒரு வாட்டி தான். ஆமா மேடம். ஓகேங்க. பெரிய கொள்கையோட சுத்துறீங்க போல. இல்லைங்க மேடம், அது என்ன காரணம் எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நிறைய பேர் இது விஷயம் கேட்கணும்னு சொல்லிவிட்டு இது அதனாலதான் மேடம். தாராளமாங்க. எல்லாருக்குமே வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் கேட்கிற கேள்வி எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்க நேயர்கள் அனைவருக்குமே வந்து போய் சேரும். சரி மேடம், அது உறுப்பு நார்மலா இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்களா, இல்ல பெருசாகிறதுனால ஒரு இதுங்களா? சரி, நிச்சயமா வந்து டாக்டர் கிட்ட கேட்கலாம். டாக்டர் சொல்லுங்க டாக்டர். கைப்பழக்கங்கிறது அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. ஓகே. ஆமாம், அளவுக்கு மீறி போகும்போது கண்டிப்பாக அதில் எல்லா வகையான தொல்லைகளும் ஏற்படும். அதாவது உறுப்பு சிறுத்து போகிறது, தளர்வு ஏற்படுறது, சின்ன வயசுலேயே இயலாமல் வந்துடுது. இப்போ ஒரு 30 வயசில் மேரேஜ் பண்ணுறாருன்னு வச்சுங்க, ஒரு 35 இயலாமல் வந்துடும், 40க்குள்ளே வயோதிகத்தை அடைஞ்சிருவார். அதனால் இவர் முடிஞ்ச வரை இனிமேல் பட்டு கைப்பழக்கத்தை கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு மேரேஜ் நடக்கக்கூடிய ஏஜ் 30ங்கிறது கரெக்டான ஏஜ். தாண்டி போயிட்டுருக்கு எங்களுடைய கணக்கு பிரகாரம் ஓவர் என்ன. ஆக இவர் இனிமேல் பட்டு கைப்பழக்கத்தை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடணும். உணவுகளில் ஆகாரத்துக்கு கொஞ்சம் மாற்றம் பண்ணிக்கணும். திட உணவுகள் கண்டிப்பாக தேவை. நிச்சயமா டாக்டர். ஓகே, கையில் பிடிச்சிருக்கிறதையும் இந்த மூச்சு வாங்குறதெல்லாம் வந்து நிறுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டாக்டர் சொன்ன எல்லா அட்வைஸஸும் கேட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து மேரேஜ் அப்படிங்கலாம் வேறு நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மேற்படி விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யணும், நீங்கள் தெம்பாக இருக்கணும். அதுக்காக டாக்டர் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த நேரம் கேட்கலாம். சொல்லுங்க வசந்தமாரி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. மதி. ஓகே, மதி. வசந்தமதி மேம். வசந்தமதி, சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? மதி. வசந்தமதி. ஓகே, வசந்தமதி மேம். எப்படி இருக்கீங்க? வசந்தமாரி. மேம், என் பேர் வசந்தமதி. சொல்லுங்க. வணக்கம், உங்களுடைய பேர்?